Good morning to all. Welcome back. இது உங்க ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுறீங்க, இது ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ. நான் ஆல்ரெடி டோட்டல் 5 வீடியோ போட்டிருக்கேன். யாரெல்லாம் அந்த 5 வீடியோஸ் பார்க்கலையோ ஜஸ்ட் போய் வாட்ச் பண்ணுங்க. இது அதோட கண்டினியூஷன். இன்னைக்கு போடுற வீடியோ ப்ரொஃபஷனல் வீடியோ நம்பர் 6. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட டாபிக் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சார் இன்ட்ரால ஓகே இன்ட்ரால ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி எனக்கு சொல்லித்தாங்க. ஆப்ஷன் செல்லிங் எப்படி பண்ணுறது? இன்ட்ராடே ஆப்ஷன் செல்லிங். நான் வந்து நார்மல் ஆப்ஷன் செல்லிங் சொல்ல, என்எஸ் நார்மல் ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி நான் இங்கே பேசவே வரல. உங்களுக்கு மொமெண்டம் தெரியுது, டைரக்ஷன் தெரியுது, எல்லாம் தெரியுது. பட் இருந்தாலும் இன்ட்ராடேல நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். நம்ம இன்னைக்கு இன்ட்ராடே ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி கற்றுப்போம். அதுக்கு உண்டான டெக்னிக்ஸ், ட்ரிக்ஸ், டாக்டிக்ஸ் மூணுமே நான் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறேன். திஸ் இஸ் த கண்டினியூஷன் ஆஃப் வீடியோ நம்பர் 6. ஓகே, யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. Whatever you are seeing in this video is purely made only for education purpose, and I have no positions regarding this in my market or in my portfolio also. Okay, this is option trading. Option trading are subjected to market risk. நீங்களே பார்த்துருக்கீங்க, செபியோட நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆஃப் 10 ட்ரேடரில் 9 ட்ரேடர் லூஸ் பண்ணுறாங்கன்றாங்க. பிகாஸ் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, இதை கரெக்டாக முறைப்படி கற்றுக்கிட்டால் மட்டுமே தான் இதை ட்ரேட் பண்ண முடியும். சப்போஸ் இதை முறைப்படி நீங்கள் கற்றுக்க முடியலன்னா ஒன்று நம்மக்கிட்ட கற்றுக்கோங்க, இல்லை வேற எங்கேயாவது கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ஸோடு ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி 1 வீக் 10 டேஸ் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக சொல்கிறேன், உங்களால் இதில் ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்படி இல்லை, என்னோட லெவல்ஸை வச்சு ட்ரேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு நீங்கள் அவங்கள கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் இறங்கலாம். எனக்கு தெரியாது இன்ட்ராடே ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி இது வரைக்கும் எங்கள் யூடியூப்பில் யாரோ ஷேர் பண்ணுறாங்களா இல்லையா, அது எப்படி யூஸ் பண்ணுன்றது. பட் நான் உங்களுக்கு போடுறதுல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. Because I have 10 years of market experience. Okay, 10 years of market experience, that too many times failure ஆகி பேக் டெஸ்ட் பண்ணி இன்ச் பை இன்ச்சா நகர்ந்து இன்னைக்கு ஒரு 10 years experience I have got it. அந்த 10 years experience இன்ச் பை இன்ச் நகர்ந்து என்னென்ன பாசிட்டிவிட்டி இருக்கோ அதெல்லாம் ஒன்று சேர்த்து அந்த பாசிட்டிவிட்டியை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் really it is a very fantastic thing. Students are very highly satisfied. வாங்க இன்னைக்குண்டான இந்த இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் இதில் பையிங் போகிறீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கி தான், உங்களுக்கே தெரியும். ஆப்ஷன் பையிங் இஸ் ஆல்வேஸ் ரிஸ்கி பிகாஸ் உங்களுக்கு டைம் டிகே இருக்குது. ஏன்னா பையிங் ஆன உடனே மார்க்கெட்டில் என்ன வேணும்னா, மார்க்கெட்டில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக மொமெண்ட் வேணும். ஆனால் மார்க்கெட் உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக வரும், கொஞ்சோண்டு இது மட்டும் போகாது. இப்போ மார்க்கெட்டில் கொஞ்சம் புல் பேக் வரும், கொஞ்சம் இது இருக்கும், திரும்ப போவோம், இப்படி போவோம். இந்த 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 எவ்வளோ நேரம் இது வந்து ஒரே ப்ரைஸில் இல்லை ஒரே பிளேஸில் உங்களுக்கு வந்து டான்ஸ் ஆடுதோ, நம்ம லாங்குவேஜில் டான்ஸ் ஆடுதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? அவ்வளோ நேரம் உங்களுக்கு டைம் டிகே ஏற்படும். ஓகே, இந்த டைம் டிகேவை தான் நம்ம தீட்டா டிகேன்னு சொல்கிறோம். ஓகே, தீட்டா டிகே, ரைட்? தீட்டா டிகேன்னு சொல்கிறோம். ஆப்ஷன் பையர் அதனாலவே லூஸ் பண்ணிடுறாங்க. சில பேர் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க, தே ஆர் டேக்கிங் ஒன்லி 10 to 20 பாயிண்ட்ஸ். ஓகே, பெரிய லாட்ஸை போட்டு 10 to 20 பாயிண்ட் கேப்சர் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிடுறாங்க, ரைட்? பட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்
தே ஆர் ஆல்வேஸ் இன் லாஸ். ஸோ இன்னைக்கு நான் கற்றுக் கொடுக்கறது ஒரு ஆப்ஷனோட செல்லிங் ஸ்ட்ராட்டஜி, அதுவும் இன்ட்ராடே செல்லிங். பாருங்கள், இன்ட்ராடே செல்லிங் வச்சுப்போம், ரைட்? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கண்ணு முன்னாடி காட்டுறேன் அது எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ ரொம்ப புதுசு இல்லை, ரொம்ப பழசு இல்லை. நம்ம இன்னைக்கு நாளைக்கு உண்டான வீடியோ நம்ம இன்னும் பாக்ஸ் ஒன் போடலை. ஸோ கம்மிங் பேக், நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு நல்ல ஒரு மொமெண்டமான டே எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாருங்கள், இதில் நம்ம ஆல்ரெடி பாக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ என்னோட பாக்ஸ் ஒன் பற்றியே நான் சொல்கிறேன். நான் அவன் அடுத்தவங்க தேறி போகலை, நான் மெதுவாக சொல்லி தந்துட்டுருக்கேன். இதை அப்படியே மைண்டில் கேப்சர் பண்ணி அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பேக் டெஸ்ட்டும் பண்ணுவேன், லைவாகவும் பண்ணுவேன். ஓகே, ஸோ என்னோட பாக்ஸ் ஜோன் ஆன் 23 May 2024 இது என்னோட பாக்ஸ் ஜோனாக இருந்தது. அன்றைக்கி நான் சொன்னது என்னென்னா, இந்த பாக்ஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு எப்போ இந்த இதை பிரேக் அவுட் ஆகுதோ நீங்கள் தாராளமாக கால் சைட் போகலான்னு. மார்க்கெட் ரொம்ப நேரமாக சஸ்டெயின் ஆச்சு. இந்த பாக்ஸ் ஜோனே வந்து கிட்டத்தட்ட 48,149. ஸோ 48,149 இருக்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1 எல்லாம் பேப்பர் பண்ணி எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. 48,149 என் பாக்ஸ் இருக்குது. ஸோ நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, அட் த மணியில் நம்ம வந்து இது எடுக்கணும், ஆப்ஷன் செல்லிங் எடுக்கணும். ஸோ அட் த மணின்னு இதை பார்க்க போனால் உங்களுக்கு 48,100 நல்லா பார்த்துக்கோங்க, 48,100. ஸோ மார்க்கெட் மேலே போகுதுன்னா பீயிங் ஆப்ஷன் செல்லர் நம்ம என்ன செல் பண்ணுவோம், நம்ம புட்டை செல் பண்ணுவோம். நல்லா பார்த்துக்கோங்க, பிஇ செல் பண்ணுவோம். ஓகே, ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, இதையே ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, பையர்னு பீன் போட்டுப்போம். பையராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, சிஇயை கால் யூரோப்பியன் இதை பை பண்ணுவாங்க. இது வரைக்கும் கிளியரா? ஒரு செல்லராக இருந்தால் செல் பண்ணுவோம், பையராக இருந்தால் சிஇ பை பண்ணுவோம். அது ஜஸ்ட் ஆப்போசிட் பண்ணுவோம். பிஇ செல் பண்ணுவோம், அதுக்கு பதிலாக சிஇ பை பண்ணுவோம். இது வந்து ஆப்ஷன் பையர். ஓகே, இது வந்து ஆப்ஷன் செல்லர். அண்டர்ஸ்டுட்? சிம்பிள். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, எனக்கு தெரியுது என் பாக்ஸ் ஜோன் இங்கே இருக்குதுன்னு. ஸோ இந்த பாக்ஸ் ஜோனுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மார்க்கெட் மேலே மூவ் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், 48,100ஓட பிஇயை நான் செல் பண்ண போகிறேன். பிகாஸ் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிற ஸ்ட்ராட்டஜி இன்ட்ராடே ஆப்ஷன் செல்லிங், ரைட்? ஸோ மார்க்கெட் மேலே போகுதுன்னு எனக்கு தோணுது. என்னைக்கு? ஆன் 23rd May 2024. ஸோ மார்க்கெட் மேலே போகுதுன்னு தோணுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு நான் ஒரு ஆப்ஷன் செல்லிங் போக போகிறேன், 48,100 புட் செல்லிங். ஸோ பாருங்கள், இது என்னோட ஆப்ஷன் சிமுலேட்டர். நான் இங்கே சிமுலேட் பண்ணுவேன். ஓகே, இங்கே என்ன பண்ணேன்னா அதே பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணி போட்டுக்கிறேன், எந்த எக்ஸ்பைரி பாருங்கள், 23rd நம்ம பார்க்குறோம். ஸோ 23rd நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 23rd இருந்து நான் எடுக்கிறது ஒரு 29th வரைக்கும் எடுத்துப்போம். ஏன்னா அந்த எக்ஸ்பைரி. ஸோ 23rd 29th வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ என்னோட எக்ஸ்பைரி டேட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் 29th May. இதெல்லாம் டவுட் இருந்தால் கேளுங்க. இதை பாருங்கள், நம்ம எடுத்துருக்கிறது திரும்ப சொல்கிறேன், வெட்னஸ்டே முடிஞ்சிருச்சு. தர்ஸ்டே அன்றைக்கி மார்க்கெட் நல்லா மூவ் ஆகிருக்கு. இங்கே இந்த இதை நான் உங்களுக்கு பேக் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் லைவில். ஸோ 23rd நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி 29th வெட்னஸ்டே இதை நம்ம எடுத்திருக்கோம். ஏன் வெட்னஸ்டேனா, நீங்கள் வேணால் வெட்னஸ்டே இல்லைனா வேணால் உங்கள் இஷ்டம். நம்ம வந்து என்ன இன்ட்ராடேயை பற்றி எடுக்கிறனால நீங்கள் 23rd 29th நீங்கள் எடுக்கிறது பதிலாக நீங்கள் வந்து வேணும் 25th இல்லை 24th கூட எடுக்கலாம், இல்லை 26th எடுக்கலாம், உங்கள் இஷ்டம். பட் நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பே ஆஃப் டேட், இதெல்லாம் அந்தளவுக்கு கணக்கு வராது. நீங்கள் எப்போ எக்ஸிட் பண்ணுறீங்களோ அதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட்டு. நம்ம ஜஸ்ட் ஒரு பே ஆஃப் டேட் வைக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், மார்க்கெட்டில் எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணிக்கிறோம். என்ன எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணிக்கிறோம், அதே அந்த வீக் எக்ஸ்பைரி, தட் இஸ் 29th May. 29th May செலக்ட் பண்ணி நான் வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம ஆட் பண்ணுறோம், ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதெல்லாம் 29th May எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் ஆப்ஷன் செயினை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். 29th May 23, 25 ஆப்ஷன் செயின், கெட் ஆப்ஷன் செயின் கிளிக் பண்ணுறோம். ஸோ கெட் ஆப்ஷன் செயின் கிளிக் பண்ணால் கீழே ஆப்ஷன் செயின்ஸ் வருது பாருங்கள். டன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம என்ன பண்ணி முதல்ல சொல்லியிருந்தோம், 48,149 48,149 மேலே இருந்தது.
ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைனாக பிரேக் ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 48,100ஓட புட்டை செல் பண்ணுறேன். நான் நேராக வரேன். எத்தனை மணிக்குன்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு இந்த இடத்துல உள்ளே போயிட்டு இங்கே எனக்கு இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து இங்கே இதுக்குள்ளே இந்த கீழே லெவலை உடைக்கவே இல்லாத போது, இந்த கீழே லெவல் உடைக்கவே இல்லை பாருங்கள், 48, 137, 141 உடைக்காமல் மேலேயே க்ளோஸ் ஆகும்போது எனக்கு தோணுது மார்க்கெட் மேலே போகுதுன்னு. ஸோ அப்ராக்சிமேட்டாக நான் வந்து 9:50 10 o'clock வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே பொசிஷனை கிரியேட் பண்ணுறேன். பாருங்கள், டைமை ஃபஸ்ட் நான் ப்ளே பண்ணிக்கிறேன். மணி என்ன சொல்லுதுன்னா இதுபடி 9:16 உண்டான டைம். எனக்கு 9:50 இல்லை 10 o'clock வேணும். நேராக நான் என்ன பண்ணுறேன், ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி போகிறேன். பாருங்கள், 9:51 ஆச்சு. இப்போ 9:51 போயிட்டு ஆப்ஷன் செயினை ஓப்பன் பண்ணுறேன். ஆப்ஷன் செயினை ஓப்பன் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், ஜஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணுறேன். எனக்கு தேவை 48,100ஓட 48,100 புட்டை செல் பண்ணணும். அது பாருங்கள், லெஃப்ட்டில் இருக்கிறது கால், இது வந்து கால். ஓகே, இது ரைட் சைடில் இருக்க புட்டு. ரைட், ஸோ இது கால், இது புட். நான் புட்டை செல் பண்ணணும். அப்போ இங்கே இருக்க 48,100 நான் வந்து என்ன பண்ணால் செல் பண்ணணும். ஓகே, மெதுவாக பாருங்கள், அவசரம் இல்லை. குழந்தைக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லித்தரேன். நான் சொல்லித்தந்து உங்களுக்கு புரியலைன்னா வேறு யார் சொல்லி தந்தாலும் புரியாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி வெரி ஈஸியஸ்ட் வே பை யூஸிங் அ IIT பிரெயின் ஐ எம் டீச்சிங் யூ. இதுக்கு மேலே உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலைன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ 2-3 டைம்ஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படிங்க புரியாதுன்னு யாருக்குமே கிடையாது உலகத்தில். கொஞ்சம் லைட்டாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கற்றுக்க முடியும். கம்மிங் பேக், நான் ஏன் இந்த வீடியோ போகிறேன்னா, பிகாஸ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்குறாங்க, சார் அந்த வீடியோ பாதிலே நிற்கிது, அந்த வீடியோ பாதிலே நிற்கிது, 5 போட்டிங்க 6th ப்ரொஃபஷனல் போடலை, 5 போட்டிங்க 6th ப்ரொஃபஷனல் போடலை, 5மே ரொம்ப எனக்கு அவசரமாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்ட ஒரு காரணத்தினால இந்த 6th வீடியோ போகிறேன். கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் வெரி 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 யூஸ்ஃபுல். பொறுமையாக லாஸ்ட் வரைக்கும் இருந்து கேளுங்க. ஸோ வாங்க, நம்ம 48,100 ரைட் சைடில் இருக்க புட்டை செக் பண்ணுவோம். 48,100 எங்கே இருக்குது பார்ப்போம். வாங்க, அப்படியே ஸ்க்ரால் பண்ணும்போது பாருங்கள், 48,100 இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்க புட்டை நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பையின்னு இருக்குது, இதை நான் செல்லு தானே பண்ணணும். 48,100 புட்டை 290 நான் வந்து பொசிஷனை ஆட் பண்ணிக்கிறேன். ரைட், ஓகே, நல்லா பாருங்கள், 290 நான் இங்கே ஆட் பண்ணிட்டேன். எனக்கு கிளியராக வருது. ரைட் சைடில் போனால் எனக்கு வந்து ப்ராஃபிட் அப்படின்னு காட்டுது. பட் இங்கே ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்குது. நான் இதை மட்டும் செல் பண்ண எனக்கு நிறைய மார்ஜின் கேட்கும். கிட்டத்தட்ட 1,10,000 இல்லை 80,000 90,000 எது வேணால் கேட்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த புட்டை எந்த புட்டை நான் வாங்கினேனோ 48,100 புட்டு நான் வாங்கினேன்னா, இதுக்கு கீழே நல்லா பாருங்கள், இதுக்கு கீழே ஒரு புட்டை நான் பை பண்ணணும். எதை நீங்கள் செல் பண்ணுறீங்களோ அதை பை பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலை செல் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், காலை செல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே போய் ஒரு காலை பை பண்ணணும். இதை தான் ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஹெட்ஜிங்னு சொல்லுவோம். ரைட், இங்கே பாருங்கள், ஒரு ஹெட்ஜிங். என்ன ஹெட்ஜிங் பண்ணுறோம், நம்ம 48,100 புட்டை வாங்கினாலும் இப்போ கீழே போயிட்டு ஒரு புட்டை பை பண்ணணும். இப்போ ஒரு கொஸ்டின், புட்டை நான் பை பண்ணேன் சார், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்க புட்டை நான் பை பண்ணணும், எவ்வளோ ரூபாயில் அந்த புட்டு நான் இருக்கணும், நல்லா பார்த்துக்கோங்க. ஐ எம் கம்மிங் பேக் டு த சேம் பாயிண்ட். நான் ஒரு புட்டை பை பண்ணுறேன், 290க்கு ஒரு புட்டை நான் செல் பண்ணேன். ஸோ இதுக்கு கீழே இருக்க புட், அதாவது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு கீழே இருக்க புட்டை நான் பை பண்ணணும். எனக்கு எவ்வளோ இருக்கணும்னா அட்லீஸ்ட்டு ஒரு 8 to நல்லா பாருங்கள் 5 to 8%. அதாவது இதோட இந்த ஸ்ட்ரைக் இந்த என்ன ப்ரைஸ் இருக்கோ இதோட 10%ஓட லெஸ்ஸாக இருக்கணும். லெஸ் தேன், நான் திரும்ப சொல்கிறேன், லெஸ் தேன் 10%. அதாவது 290 ரூபா நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா எனக்கு 29 ரூபாய்க்கு கீழே இருக்க வேண்டும். ஓகே, 29 ரூபாய்க்கு கீழே இருந்தால் அதை நான் பை பண்ணலாம். ரைட், அதை நான் பை பண்ணலாம். வாங்க, 29 ரூபாய்க்கு கீழே இருக்கிறது என்னன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு மேலே போயிடாதீங்க. ஏன் சொல்கிறேன் பாருங்கள், ஏன் சொல்கிறது நான் ஆட் பண்ண அப்புறம் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். வாங்க, 290க்கு கீழே ஏதாவது இருக்குதான்னு நம்ம பார்ப்போம். இங்கே வாங்க, இந்த புட்டு, இந்த தான் புட் சைடு. இங்கே நம்ம 290 கீழே அதாவது 290 கீழேனா 29 rupees, 29 rupees கீழே தான் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ், இதுதான் ப்ரைஸ். புட்டு LTPன்னு காட்டுது பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு புட்டை நம்ம பை பண்ணணும். இதை பாருங்கள், 26 rupees கீழே வந்து 23 rupees ஒன்று இருக்குது, 21 rupees இருக்குது.
நல்லா பாருங்க 23யும் இருக்கு 21ன்னு இருக்கு. உங்களுக்கு எதை வேணா செலக்ட் பண்ணிங்க. 23யும் செலக்ட் பண்ணிக்கலாம், 21ம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சேஞ்சுக்கு நான் இது ரூ. 21 நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் பண்றேன். இதை நான் என்ன பண்ணணும்? பை பண்ணணும். மறந்துடாதீங்க, இதை பை பண்ணணும். ஆட் பொசிஷன் பை பண்ணிட்டேன். பை பண்ணனா பாருங்க, மார்க்கெட் ரைட்ல போனா எவ்வளவு தூரம் ரைட் சைடில், அதாவது மேலே போகுதுன்னா கீழே பாருங்க. இந்த என்ன சொல்லுதுன்னா 48,000லேருந்து 49,000, 50,000, 51,000 எங்கே போனாலும் சரி, மார்க்கெட் மேலே போக 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 எனக்கு வந்து ப்ராஃபிட் வரும். எவ்வளோ ப்ராஃபிட் வரும்? மேக்ஸ் ப்ராஃபிட் ரூ. 4,042. மேக்ஸிமம் லாஸ் ரூ. 24,000. உடனே கேட்பேன், சார் இது மேக்ஸிமம் லாஸ் எனக்கு காட்டுது, ரூ. 24,000 மேக்ஸிமம் லாஸ் காட்டுது. சார் நீங்கள் 24,000 வரைக்கும் வச்சுக்க போறீங்களான்னு பதில் சொல்லுங்கள். நீங்கள் எடுக்கிறது இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறீங்க. உங்களுக்கு தெரியுது இதுக்கு மேலே பிரேக் அவுட் வந்தால் மேலே போகும்னு. நீங்கள் சார்ட்டையும் பார்த்துட்டு இருக்கீங்க. சார்ட்டை பார்த்துட்டு அப்புறம் தான் பொசிஷனே கிரியேட் பண்ணுறீங்க. 24,000 வரைக்கும் வச்சுக்க போறீங்களா? அது மோர் ஓவர் இந்த 24,000ன்றது பை பேப்பரில் தான் இருக்குமே தவிர ப்ராக்டிக்கலாக இருக்காது. அது ப்ராக்டிக்கலாக இருக்கிறத நான் இப்போ ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். உங்கள் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருந்துச்சுன்னா ப்ராக்டிக்கலாக இருக்கிறத நான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி கரெக்டாக இருக்க வைக்கணுன்றது கூட நான் உங்களுக்கு நம்ம கிளாஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். தேர் வெரி வெரி குவாலிஃபைடு இன் திஸ், ஹைலி குவாலிஃபைட். கம்மிங் பேக் டு அவர் அனாலிசிஸ். எனக்கு ஒன்றே கேட்பீங்க, சார் ஏன் சார் நீங்கள் ரூ. 21 எடுக்கிறீங்க? நிறைய இடத்துல பாருங்கள் 290க்கு வாங்கினீங்கன்னா அவங்க வந்து 240 செல் பண்ணுவாங்க. நல்லா பாருங்கள், 240 பை பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் வந்து இது 290 இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ரைட், கிடைக்கும் சார், உண்மை தான். ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு விஷயம் நல்லா பார்த்துக்கோங்க. நான் இவங்க சொல்கிறது அப் டு வீக்லி, அப் டு எக்ஸ்பைரி. ஓகே, அப் டு எக்ஸ்பைரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணால் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு 3.5லேருந்து 4K வரைக்கும் ஒரு எக்ஸ்பைரி, அதாவது 1 வீக் வரைக்கும், 1 வீக் எக்ஸ்பைரி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நான் சொல்கிறேன் இன்ட்ராடேல எப்படி பண்ணணும்னு தான் சொல்லித்தரேன். இன்ட்ராடேல எத்தனை வீடியோஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க, எனக்கு அது எத்தனை வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆப்ஷன் செல்லிங்கில் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், ஸோ நான் சொல்கிறேன் இன்ட்ராடேல எனக்கு 3 to 4K வேணும். எனக்கு ஒரு வீக் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் படிச்சிருக்கீங்களோ பார்க்குறீங்களோ, எவ்ரிவேர் தே யூஸ் டு கிவ் ஒன்லி த இந்த ஸ்ட்ராட்டஜிஸ். அது என்ன சொல்லுது உங்களுக்கு, இட் இஸ் அ வீக்லி ஸ்ட்ராட்டஜி இல்லை மந்த்லி ஸ்ட்ராட்டஜி, இப்படி தான் இருக்கும். ஐ எம் கிவிங் யூ அன் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி விச் இஸ் நாட் இன் த புக். இதில் வந்து பை வர்ச்சி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், பை வர்ச்சி ஆஃப் யுவர் ஒர்க் அவுட்ஸ், பை பர்சுவரன்ஸ், இதெல்லாம் தான் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த இது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு வீக்லி எனக்கு வெயிட் பண்ண முடியாது. 3 to 5 எனக்கு ஒரு நாளைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, மொமெண்டம் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு நாளைக்குள்ளே கிடைக்கும். ஓகே, ஸோ எனக்கு தெரியுது மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகிட்டு, நல்லா பாருங்கள், மார்க்கெட் கேப் அப் ஆகிட்டு பிரேக் ஆகுதுன்ட்டு டக்குன்னு போயிட்டு 10 மணிக்குள்ளே பிரேக் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கனால இன்னும் எனக்கு ஒரு 3 மணி வரைக்கும் ஒரு நல்ல மொமெண்டம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரைட், ஸோ நான் எங்களுக்கு 21 ருபீஸ்க்கு நான் வாங்குறேன். இப்போ நான் இந்த 21 எதுக்கு செலக்ட் பண்ணால் நல்லா பாருங்கள். சப்போஸ் மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போயிட்டே இருக்குது, அப்போது 290 ருபீஸ், நல்லா பாருங்கள், 290 ருபீஸ் என்ன ஆயிரும் உங்களுக்கு, அப்படியே கரையும், கீழே வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நல்லா பாருங்கள், ஆப்ஷன் பை பண்ணால் உங்களுக்கு ப்ரைஸ் ஏறணும். ஆப்ஷன் ப்ரைஸ் பண்ணால் 290 வந்து 310, 320 போனால் ப்ராஃபிட். ஆப்ஷன் செல்லில் என்னென்னா இது கரையும், 290லேருந்து 240, அதுக்கப்புறம் 220, அதுக்கப்புறம் 200, அப்படி கரையும். ஓகே, அதே கான்செப்ட் தான், ஹெட்ஜிங் கான்செப்ட் தான். 290 மைனஸ் 221 எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். தட் இஸ் 271 ப்ராஃபிட் வரும் எனக்கு. ஸோ ஒரு லாட் 15ன்றனால 270 × 15. ஸோ இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு 4042ன்னு சொல்கிறாங்க. ரைட், இன்னொரு விஷயம் பாருங்கள், இன்னும் சிம்பிளான இங்கிலீஷ் நான் சொல்லித்தரேன். இது கரைஞ்சிக்கிட்டே இருக்குதா, நல்லா பாருங்க, மார்க்கெட் மேலே போக போக இது ப்ராஃபிட்டில் இருக்குது, இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இது லாஸில் இருக்கும். கரெக்டாக, அப்படியே லாஸ் முழுசாக போனாலும் எவ்வளோ தெரியுமா, 21 ரூபா, வெறும் 21 ரூபா போகும். 21ன்னா வச்சுக்கோங்களேன், 21 × 15 ஃபுல்லாக டிகே ஆனாலுமே இந்த 21 ரூபா தான் நீங்கள் மார்க்கெட்டுக்கு தானமாக கொடுக்க போகிறீங்க. தானம் கொடுக்குற போகிற பணம் தான் இது.
ஸோ நீங்கள் தானம் வந்து 29 ரூபாவில் கொடுக்குறீங்களா, 26 ரூபாவில் கொடுக்குறீங்களா, 20 ரூபாவில் கொடுக்குறீங்களா, 15 ரூபாவில் கொடுக்குறீங்களா, 18 ரூபாவில் கொடுக்குறீங்கன்றது ஓகே உங்களோட உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது. இல்லை நான் 21 ரூபா கொடுக்கல, நான் வந்து இதோட கம்மியாகவே நான் கொடுக்குறேன், ஏன்னா மார்க்கெட் நான் தானம் தானே பண்ண போகிறேன், கம்மியாக தானே கொடுக்குறேன் அப்படின்னு. ஸோ கம்மியாக கொடுக்குறீங்க, நோ ப்ராப்ளம். உங்கள் 16 ரூபா 18 ரூபா எல்லாமே இருக்குது. ஸோ நான் இப்போ 16 ரூபா கூட நான் வந்து செல் பண்ணலாம், ஆட் பொசிஷன் பை பண்ணலாம், பொசிஷனை ஆட் பண்ணுறேன். பாருங்கள் வந்துருச்சா, 4104 ரூபா. பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஓகே, ஆனால் இங்கே பாருங்கள் லாஸ் தான் 24,000 27,000 காட்டுது. நம்ம இதை பார்க்காதீங்க இப்போதைக்கு, இது நமக்கு தேவையில்லாதது. நம்ம 27,000 வரைக்கும் ஒன்றும் ஒரு லாட்டுக்காக மார்க்கெட் போயிட்டே இருக்குது. நம்ம ஒரு லாட்டுக்காக 27,000 நம்ம இது பண்ண போகிறதும் கிடையாது. ஓகே, ஸோ உங்களுக்கு கரெக்டான பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் மட்டும்தான் இதை அப்ளை பண்ணணும். மார்க்கெட் மேலே போகுதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இதை அப்ளை பண்ணணும். ரைட், வாங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி 20 நிமிஷம் இருக்குது. இந்த 20 நிமிஷம் போயிடுச்சு, எப்படி போச்சுன்னே தெரியல. ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறது பாருங்கள். நான் 16 ருபீஸ் நீங்கள் சொன்னனால நான் 16 ரூபா வாங்கியிருக்கேன். இல்லை நான் 21 வாங்கினா அதையும் பண்ணலாம். நான் இங்கே டெலிட் பண்ணுற பொசிஷனை திரும்ப போகிறேன். ஓகே, உங்கள் இஷ்டம் தான், உங்கள் இஷ்டம். ஆனால் நல்லா பார்த்துக்கோ, எக்காரத்து கொண்டோ இந்த 29 ருபீஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது, 10% மேலே இருக்கக்கூடாது, கீழே இருக்கலாம். எவ்வளோ ப்ரைஸ் வேணால் வாங்கலாம். அதுக்கு 2 ரூபா 3 ரூபாலாம் வாங்காதீங்க. ஓகேவா, ஒரு அமௌண்ட்டு ஒரு 15 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி மார்க்கெட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள், கொடுத்தா தான் கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால் நான் ஒரு சேஞ்சுக்கு வந்து ஒரு 18 ருபீஸ், உங்களுக்கு இது வேணால் இதுவும் எடுத்துட்டேன், ரெண்டுமே வேணாம். இப்போ 18 ருபீஸ் நான் எடுத்து இதில் நான் வந்து உங்களுக்கு பொசிஷனை க்ரியேட் பண்ணி நான் ரன் பண்ணி காட்டுறேன். நல்லா பாருங்கள் ரன் பண்ணுறது எப்படின்னு. மார்க்கெட்டில் சிமுலேட் பண்ணுறேன். 5 நிமிஷம், அரை மணி நேரம், ஒரு நாள் இதெல்லாம் பண்ணலாம். உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இங்கே வரும். இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல உங்கள் ப்ராஃபிட்டும் லாஸும் வரும். இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு கரண்ட் மார்க்கெட்டோட ஸ்பாட் ப்ரைஸ் வரும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். மார்க்கெட் இப்போதைக்கு 149 இருக்குது, 48,149 இருக்குது. இப்போதைக்கு நான் இதை கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். மார்க்கெட் இப்போ P&L 0, ப்ராஃபிட் லாஸ் வந்து 0. இப்போ இதை மட்டும் பார்த்துக்கிட்டே வாங்க என்ன நடக்குதுன்னு. இதை பாருங்கள், நான் ஒரு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸாக போகலாம் வாங்க. மார்க்கெட் 15 மினிட்ஸ் போயிட்டேன். டைம் பாருங்கள், டைம் வந்து 23 மே 10 மணி ஆயிருக்கு. 10 மணியில் என்ன ப்ராஃபிட், என்னோட இது வந்து 148 ரூபா லாஸ். ஓகே, 148 ரூபா லாஸ், பயப்பட வேண்டாம். வாங்க வாங்க, உங்களுக்கு தான் ஸ்ட்ராட்டஜி கிளியராக தெரியுது, 148 ரூபா தான் லாஸ். ரைட், வாங்க அடுத்த ஒரு 15 நிமிஷம். 544 ரூபா ப்ராஃபிட், மார்க்கெட் ப்ரைஸ் 294 ஆயிடுச்சு. 544 ரூபா ப்ராஃபிட். ஓகே, இப்போ இன்னும் 15 மினிட்ஸ் போவோம். 302 ரூபா வந்துருச்சு மார்க்கெட் ஸ்பாட் ப்ரைஸ். 580 ரூபா ப்ராஃபிட். இன்னொரு 15 மினிட்ஸ் போவோம். இதை பாருங்கள், 48,279, 477 ப்ராஃபிட். இன்னொரு 15 மினிட்ஸ். 48,341, 688 ப்ராஃபிட். அப்படியே வரேன் பாருங்கள், 987, அதுக்கப்புறம் பாருங்கள் 906, அதுக்கப்புறம் 912, அதுக்கப்புறம் 969, அப்புறம் இங்கே பாருங்கள் 1000 எவ்வளோ வருது, 1101 ரூபா ப்ராஃபிட். ரைட், திரும்ப நான் என்ன 15 நிமிஷம் போகிறேன். மணி என்ன இருக்குன்னு பாருங்கள். மணி மார்க்கெட்டில் இப்போதைக்கு 12:12 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 48,471. நீங்கள் வேணால் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. 12:12 எங்கே வாங்க, இங்கே வாங்க, 12:12, 12:12 இங்கே வாங்க, இந்த வாங்க 12:10. ப்ரைஸ் என்ன 48,428, 12:12. அது இந்த கேண்டில் வந்துருச்சு. இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் 48,471. இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில். ஓகே, இதில் ஹை பாருங்கள் 48,474. ஸோ இந்த கேண்டிலை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இது ஆல்ரெடி வந்து அதில் ஃபீடாக இருக்கும். இப்படி தான் நம்ம ஆப்ஷனை பேக் டெஸ்ட் பண்ணுவோம். பேக் டெஸ்ட் பண்ணுறது எதுக்குன்னா, நம்ம எடுத்த ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த அளவுக்கு என்னால் கொடுக்க முடியுது, எந்த அளவுக்கு நான் ப்ராஃபிட் எடுக்க முடியுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஓவரால் ப்ராஃபிட், மேக்ஸிமம் ப்ராஃபிட் 4,078 வரும். ஓவரால் இதுக்கு மேலெல்லாம் போகாது, மேக்ஸிமம் இது தான் வரும்னு போட்டிருக்கு. ஸோ வாங்க நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். ஸோ 1,101. ஸோ இன்னும் 15 மினிட்ஸ் போகிறேன். 1,215 அப்படியே போயிட்டே இருக்கேன் பாருங்கள். 1,516, 1,957. எத்தனை மணிக்கு பாருங்கள், மார்க்கெட் 1957 வந்திருக்கு. எத்தனை மணிக்கு மார்க்கெட்டில் 2:20க்கு 1957. ரைட், ஓகே.
இப்போ இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் போகிறேன். ஸோ பாருங்கள் 1664 மார்க்கெட்டில் எவ்வளோ பெரிய ஃப்ளக்சுவேஷன் ஆனாலுமே இங்கே பாருங்கள். நீங்கள் நான் 5 மினிட்ஸ் பேக்கில் போகிறேன் பாருங்கள். 1949 700 இருந்தது. 1949 700 இருந்தது. இப்போ பாருங்கள் 721 1949 1949 ஐ மீன் 1949 ருபீஸ் இருந்தது. 700ல 50 பாயிண்ட் கம்மியாயிருக்கு. 50 பாயிண்ட் கம்மியாக 750 ரூபா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து லாஸ் வரணுமா இல்லையா? ஆஸ் அ பையரை நினச்சி பாருங்க. 50 பாயிண்ட் கம்மியாயிருக்கு. 15 5 சார் 75 750 ரூபா லாஸ் வரணும். ஆனால் லாஸ் எவ்வளோ காட்டிருக்கு பாருங்க. 1949லேருந்து 19லேருந்து வெறும் 300 ரூபா கிடச்சிது. வெறும் 300 ரூபா. 750 ரூபா இடத்துல 300 ரூபா கிடைக்கும். ஏன்? இதுதான் கேமே. மார்க்கெட்டில் மேலே போயிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துச்சுன்னா வெறும் டைம் டிகேக்கு உண்டான பைசாவும் உங்களுக்கு வரவே வராது. டைம் டிகேக்கு உண்டான பைசா உங்களுக்கு வராது. உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன எவ்வளோ பாயிண்ட் டவுன் ஆயிருக்கோ அது வரும். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. டைம் டிகேக்கு உண்டான பைசா வராது. ஸோ டைம் டிகேனா என்ன, அது எப்படி இதாகுதுன்றது என்னோட இன்ட்ரின்சிக் வீடியோவில் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் போய் பாருங்கள். இன்ட்ரின்சிக் ப்ரைஸ்னா என்ன, ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன நான் கிளியராக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் போய் இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏன்னா நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல்லராக இருக்க காரணத்தினால உங்களுக்கு டைம் டிகே ஒன்றும் பண்ணாது. ஸோ மார்க்கெட்டில் இந்த இடத்துல யாராவது எடுத்திருந்தாங்கன்னா அவங்க லாஸ் தான் எடுத்திருப்பாங்க. 750 ரூபா மைனஸில் காமிச்சிருக்கோம் ஆஸ் அ பீயிங் ஆப்ஷன் பையர். ஆனால் நம்ம ஆப்ஷன் செல் பண்ணுறோம்னா அந்த அளவுக்கு எந்த டிஃபரன்ஸ் இல்லை. வாங்க இன்னமும் நம்ம மூவ் பண்ணுவோம். இன்னும் 15 மினிட்ஸ் போவோம். மணி 3:06 2135 ரூபா ப்ராஃபிட் வந்துருச்சு. வெறும் ஒரே லாட்டில், ஒரே ஒரு லாட் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த ஒரு லாட்டில் 2135 ரூபா ப்ராஃபிட்டு வந்துருச்சு. ஃப்ரீயாக விட்டீங்க, ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஃப்ரீயாக விட்டீங்க. மார்க்கெட் பாருங்கள் 752ல் வந்திருக்குது. 752ல் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் வாங்க. நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் 808 2258. இன்னும் 5 மினிட்ஸ் 777 பாருங்கள். மார்க்கெட்டில் 808 777 வந்தும் உங்களுக்கு 2100 ரூபா தான் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. ஏன்னா மார்க்கெட் மேலே போக 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 எப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை விட்டு 100 விட்டு மேலே போக 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 உங்களுக்கு அது பாசிட்டிவில் தான் முடியும். பாருங்கள் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் பாருங்கள். 2002 இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. இது அடுத்த நாள் இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டேன். 15:26 3 மணி வரைக்கும். ஸோ 3 மணியோடு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2002 ரூபா ப்ராஃபிட்டோடு நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம். நீங்கள் பார்க்குறீங்க மார்க்கெட்டில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நான் 48 இங்கே இருக்கு. ஆனால் மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிருக்கு. ஸோ கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணலாம். நீங்கள் ஹோல்ட் பண்ணாலும் ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப இந்த வேல்யூ பாருங்கள். நான் 14100 புட்டை தான் வாங்கினீங்க. ஆனால் மார்க்கெட் இப்போ 48,800 கிட்ட இருக்குது. ஸோ 800 பாயிண்ட் மேலே போயிருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணால் அடுத்த நாள் காலில் வர வரைக்கும் உங்களுக்கு ஒரு அந்த டைம் வேல்யூ உங்களுக்கு சாதகமாக கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு அது ப்ராஃபிட்டில் கூட முடிய சான்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் அடுத்த நாள் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஓகே, நான் என்ன ஒரு 5 மினிட்ஸில் போகிறேன். அடுத்த 1963 தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 1963 ஆரம்பிச்சிருக்கு. இப்போ என்ன பாருங்கள், இன்னொரு 5 மினிட்ஸ் போகலாம். உங்களுக்கு வேணும்னா முதலே சொல்லிட்டேன், நம்ம இன்ட்ராடே அங்கேயே முடிஞ்சு போச்சு. 2000 ரூபாவோட முடிஞ்சு போச்சு. இல்லை எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னா கூட இதை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 2198. அடுத்த என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நான் கவனிக்க கூட இல்லை, சார்ட்டை கூட கவனிக்கல பாருங்கள். 2331 2392 2172 போயிட்டே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி. ஓகே, நம்ம இன்னொன்று ஒரு பாருங்கள் 1770 1901 977. ஏன்னா மார்க்கெட்டு ரொம்ப தூரமாக போயிடுச்சு. 828 சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப நேரம் இதிலே சுற்றிட்டு இருக்கனால பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் 436 பாருங்கள் 816. இப்போ நான் half an hour போகிறேன். 826 2403. ஒரு அரை மணி நேரம் போது மார்க்கெட்டில். அடுத்த நாள் ஆச்சு மத்தியானம் 12 மணி 475 708. இப்போ கூட இல்லை, இதோட இது 4000 பார்த்தீங்க. இங்கே வந்து 2700 வந்துருச்சு. எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்துருச்சு? 50% மேலே இருக்குது ப்ராஃபிட் உங்களுக்கு. நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோ 50% மேலேயே இருக்குது. யார் கொடுப்பா? பதில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் 30 மினிட்ஸ் ரன் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் நான் ஓட்டிக்கிட்டே இருங்க பாருங்கள் எவ்வளோ வரைக்கும் நான் மேக்ஸிமம் போயிருக்கு பாருங்கள். அன்றைக்கி நாள் முடிஞ்சு போகுது. ஸோ பாருங்கள் 2930. ஸோ 3025. 24 மே நம்ம எது வரைக்கும் பார்க்க சொன்னோம்? 29. ஓகேவா? 24 மே வரைக்கும் எவ்வளோ வந்திருக்குது?
3025 ஒரே ஒரு லாட்டில் 3000 ருபீஸ் உங்களுக்கு வந்துருச்சு. நல்லா பார்த்துக்கோங்க, 3000 ருபீஸ் வந்துருச்சு. ஸோ அகைன் ஐம் கோயிங் ஃபார் 5 மினிட்ஸ். மார்க்கெட் அன்றைக்கி ஃப்ரைடேவும் முடிஞ்சு போச்சு. என்றைக்கு இந்த ஃப்ரைடே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரைடேவும் முடிஞ்சு போச்சு. மார்க்கெட் இன்னமும் என்னோட ப்ரைஸ்க்கு ரொம்ப தூரமாக தான் இருக்குது. நான் இன்னமும் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்கெட்டோட டைரக்ஷன் அப்சைடுன்ற ஒரு தைரியத்தில் நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ரைட், வாங்க அடுத்த நாள் என்ன ஆச்சுன்றதும் பார்ப்போம். இன்ட்ராடேவும் சொல்லிட்டேன், நான் பொசிஷனல் மாதிரியும் அடுத்த நாள் கேரி ஃபார்வர்டும் பண்ணுறேன். வாங்க. ஸோ ஃப்ரைடே ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரைடே ஆன உடனே இன்னைக்கு ஃப்ரைடே 24th மே. ஓகே, ஸோ 3000 ருபீஸ் உங்களுக்கு ஆயிடுச்சு. ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒன் மினிட்டாக போகலாம். 27, 28, 29, 30. ஸோ ஃப்ரைடே 24 மே வரைக்கும் உங்களுக்கு 3000 ரூபா ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகே, ஸோ நம்ம எடுத்த பொசிஷன் எப்படி, வியாழக்கிழமை நம்ம எடுத்த பொசிஷன் எப்போ, இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரியுது பாருங்கள். நம்ம எடுத்த பொசிஷன் இன்னைக்கு தேர்ஸ்டே, ஃப்ரைடே முடிஞ்சு போச்சு. ஓகே, ஃப்ரைடே முடிஞ்சு. இதை விட்டால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நெக்ஸ்ட் வீக் தான். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியுது மேலே போயிட்டு தான் இருக்குது. ஓகே, ரைட், நம்ம இது வரைக்கும் போட்டோம், 29 வரைக்கும் போட்டோம். ரைட், இப்போது ஃப்ரைடே முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம அடுத்த நாள் என்ன ஆச்சு, அதான் மண்டே. ஏன்னா 2 நாள் வருதுல்ல, சாட்டர்டே சண்டே தீட்டாடிக்கே கிடைக்கும். ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த நாள் போகிற பாருங்க. மண்டே பாருங்கள், மண்டே காலையில் 9:15 போகிறோம். வாங்க ஓப்பனிங்கில் என்ன நடந்ததுன்னு. ஸோ மண்டேவோட காலையில் ஓப்பனிங்கில் 3040 ஃப்ரைடே வந்திருக்கு. ஃப்ரைடேவோட இன்னொரு 1 மினிட் போவாங்க. மண்டே ஓப்பனிங் 3272 வந்துருச்சு. ஸோ மேக்ஸிமம் 4000 3000 வந்துருச்சு. கிட்டத்தட்ட 60-65% ப்ராஃபிட் வந்துருச்சு. நான் ஸ்டில் மூவிங் பண்ணுறேன். 3597. இப்போயாவது நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போயாவது நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். லைவ் பேக் டெஸ்ட் காட்டுறேன். 3600 இப்போ கூட புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ தோணுதோ இதுக்கப்புறம் புக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ப்ராப்ளமே இருக்காது. மார்க்கெட் அன்றைக்கி ஃபுல் டேவும் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு கிளியராக சொல்லப்போம். மார்க்கெட்டில் பாருங்கள் இந்த நாள் என்ன நடந்திருக்கு. இந்த நாளில் இந்த ப்ரைஸ் பாருங்கள், 49684லேருந்து 48986 வரைக்கும் வந்திருக்கு. அதாவது இங்கேருந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட் ஃபால் ஆயிருக்கு. இது ஒரு 600 ஆயிடுச்சா, 600 + 1 700 பாயிண்ட். உங்கள் சந்தோஷம், 700 பாயிண்ட்ஸ். 700 பாயிண்ட் ஃபால் ஆச்சா. அதே மாதிரி உங்களுக்கு லாஸ் வந்ததா இல்லையா, லைவாக காட்டுறேன் பாருங்கள். லாஸ் வந்ததா இல்லையா, கம்மிங் பேக் வாங்க. இந்த பாருங்கள், 115 ஆயிடுச்சு. மண்டே அன்றைக்கி 1:15 ஆச்சு. 1:15 எங்கப்பா, இதான் மண்டே. இந்த பாருங்கள், 1 o'clock. இந்த பாருங்கள், மார்க்கெட் இங்கே ஹையை ரீச் ஆகிட்டு திரும்ப கீழே வருது பாருங்கள். 1:15 தான் இந்த டைம் ஃப்ரேம். 1:15 இந்த 1:15 பாருங்கள். 14 ஹையும் பாருங்கள் 620, லோ வந்து 573. ஸோ 620 573 இந்த கேப்பில் இருந்தது. இங்கேயும் அதே தான் காட்ட பாருங்கள், 586 இந்த கேப்பில். ஸோ மார்க்கெட்டில் இப்போவும் 3820 தான் ப்ராஃபிட்டு. மேலேருந்து கீழே விழுந்தோம். இப்போ நான் இதுவும் காட்டுறேன் பாருங்கள். 700 பாயிண்ட் கீழே விழுந்தாலும் உங்களுக்கு எந்த லாஸும் வரலன்றதான் இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இங்கே பாருங்கள், இன்னொரு 15 மினிட்ஸ் போகிறேன். 3839. இன்னும் 15 மினிட்ஸ் 3819. பாருங்கள், டைம் போயிட்டே இருக்கு. நான் 2 மணி ஆயிடுச்சு. 2 மணி ஆயிடுச்சு. முக்கியமான லெவல் பாருங்கள். இந்த டைம் வரைக்கும் பாருங்கள். இந்த டைம் எவ்வளோ, 3 மணி. 3 மணி வரைக்கும் இருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 3 மணி வரைக்கும் என்ன நடந்ததுன்னு. 3828, 839. இங்கே டைம் பாருங்கள், 245. ஓகே, இப்போ பாருங்கள், 3 மணி ஆனாலுமே என்னோட ப்ராஃபிட்டில் ஒரு பெரிய சேஞ்சஸே வரல. மார்க்கெட் 700 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு. 700 பாயிண்ட் கீழே விழுந்தும் எனக்கு இது இல்லை. ஏன்னா டைம் இல்லை மார்க்கெட்டில். எனக்கு இன்னும் டைம் இல்லை. டைம் இல்லாத காரணத்தினால, ஓகேவா, நல்லா பாருங்கள், டைமே இல்லாத ஒரு காரணத்தினால மார்க்கெட்டில் உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் உங்கள் ப்ராஃபிட்டில் வராது. வாங்க மூவ் பண்ணுவோம். இன்னும் 15 மினிட்ஸ் பாருங்கள். 3593. 3:15 ஆயிடுச்சு. இன்னும் 5 மினிட்ஸ். 3:20 ஆயிடுச்சு. 3:20 3687. 21, 648, 663 அண்ட் 654. இங்கே பாருங்கள், 325, 666, 668. இங்கே டைமும் பார்த்துட்டு வாங்க. இங்கே டைம் பாருங்கள், 15, 3:27 வருது. 28க்கு 3663, 29க்கு 665 அண்ட் அன்னைக்கு முடிஞ்சு போச்சு திங்கக்கிழமையா. ஸோ 3680 ப்ராஃபிட்டோட நீங்கள் தாராளமாக வெளியே வர. ரிஸ்க் ஃப்ரீ ப்ராஃபிட், ரிஸ்கே இல்லாத ஒரு ப்ராஃபிட்.
ஓகே. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு என்னோட இந்த இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் இந்த மொமெண்டம் நான் கேப்சர் பண்ணோம். இருந்தாலும் எனக்கு 3000 ஏன் பிகாஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருப்பீங்க, எனக்கு தப்பு இல்லை. ஆப்ஷன் பையர் டெஃபினட்டாக பணம் நிறைய இது பண்ணலாம் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி. பட் ஆனால் டைம் டு டைம் நீங்கள் கரெக்டாக ரைட் என்ட்ரி பண்ணணும், ரைட் எக்ஸிட் பண்ணணும். உங்களால் முடியாதவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன் செல்லிங். ஆப்ஷன் செல்லிங் இஸ் ஆல்வேஸ் சேஃப். ஆப்ஷன் பையிங் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், லாஸ்ட் ஆப்ஷன் பையிங் கிளாஸ், த லாஸ்ட் பையிங் கிளாஸ் இன் ஆன்லைன். இதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் ஆஃப்லைனில் தான். தெர் இஸ் நோ ஆன்லைன் கிளாஸ், ஒன்லி ஆஃப்லைன். அது கூடி சீக்கிரத்தில் நான் போஸ்ட் பண்ணுவேன். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஐ எம் சாரி, ஐ கேனாட் ஹெல்ப் யூ. மிஸ் பண்ணாதவங்களுக்கு தயவு செஞ்சு நீங்கள் அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க உங்கள் சீட்ஸை. ஆஃப்லைன் வந்துச்சுன்னா அது ரொம்ப ஹைலி காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா ஆஃப்லைனில் நான் உங்களுக்கு டைரெக்டாக என் கூட உட்கார வச்சு, பக்கத்தில் உட்கார வச்சு உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். இட் வில் பி இன் மை இன்ஸ்டியூட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஸோ அந்த டைம் வந்து அது சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஆன்லைனில் இருக்கும்போது தட் ஆல்சோ ஹேண்ட் ஹோல்டிங் இருக்குது. பட் ஆன்லைன் ஹேண்ட் ஹோல்டிங், ஆன்லைன் டவுட்ஸ். ஆஃப்லைனில் நீங்கள் டைரெக்டாக என் இடத்துல வாக்இன் பண்ணலாம். வாக்இன் பண்ணி என் கூட ஒர்க் பண்ணிவிட்டு என் கூட நீங்கள் மார்க்கெட்டை கற்றுக்கலாம். ஏன் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்கள் வீட்டில் லைவாக கற்றுக்கலாம், பேஷன்ஸ் கற்றுக்கலாம். எவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ தட் வில் பி a little bit costly. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் பையிங் கிளாஸ் அண்ட் தட் இஸ் வில் பி a ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கூட இருக்கலாம். ஸோ வில் பிளான், வெயிட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்டே பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கொஞ்சம் யூடியூப்லேருந்தே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கமெண்ட் பண்ண. நான் என்ன உங்களுக்கு பணமாக கேட்குறேன், இதை பார்க்குறதுக்கு பணம் கேட்குறேன்னா இல்லை, ஃப்ரீ போடுறேன். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ என்கிட்டேருந்து ஒரு விஷயம் நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா ஓகேவா, நான் உங்களுக்கு எந்த டிப்ஸ் கொடுக்க சொல்ல, என்கிட்ட இருக்க நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு உங்களுக்கு தோணுதுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நியாய தர்மமாக கமெண்ட் பண்ணுங்கள். நியாயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி 37 நிமிஷமாக ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியை நான் புரிய வச்சுருக்கேன். ஓகேவா, உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு. உங்களுக்கு இது இந்த வர்த்தாக தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் போகிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் ஐ எம் புட்டிங் ஆல் மை எஃபர்ட். யாருக்காக போடுறேன்? உங்களுக்காக. யாரெல்லாம் தெரியாமல் இருக்காங்களோ, யாரெல்லாம் இன்ட்ராடேலையும் ஆப்ஷன் செல்லிங் புரியாமல் இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் ஆப்ஷன் செல்லிங்னாலே என்னன்னு தெரியாமல் இருக்காங்களோ, யாரெல்லாம் மார்க்கெட்டில் பெரிய லாஸ் எடுக்கிறாங்களோ, என்னால் முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இது இருக்குது. ஸோ என்னோட பாக்ஸ் தியரியை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஐ யூஸ் மை ஓன் பாக்ஸ் தியரி. ஓகே, அந்த பாக்ஸ் தியரி படி தான் மார்க்கெட்டில் ஐ டேக் அ பொசிஷன், ஐ டேக் எ மூவ்ஸ். ப்ளீஸ் 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 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. என்னோட பாக்ஸ் தியரி ஃபாலோ பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்க்கலாம். இல்லை நான் ஆப்ஷன் பையிங் பண்ணுறேன்னா வெல் அண்ட் குட், நீங்கள் பண்ணுங்கள், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் திஸ் இஸ் த திங். நான் இன்றைக்கி போடுற வீடியோ ஃபார் தோஸ் செல்லர்ஸ்க்காக who love to have a option selling in intraday. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அண்ட் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வீடியோக்கு எண்டில் நான் லிங்க் கொடுக்குறேன், டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள், நம்ம குரூப்போட ஜாயின் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு அங்கே எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கும். ஏதாவது நியூ அப்டேட்ஸாக இருந்தாலும் அந்த இடத்துல நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ, பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். see you soon with a new analysis. கூடி சீக்கிரத்தில் நாளைக்கு உண்டான மூவ், அதாவது எலெக்ஷன் எக்ஸிட் போலுக்கு உண்டான மூவ் மார்க்கெட்டில் எப்படி ஆக போகுது. ஸோ we gonna see that. ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள், அந்த வீடியோவும் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ till that, thank you, bye bye and happy trading from your professor. Bye.